ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கான கெஸ்ஸிங் இந்த சார்ட்டில் தான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பாருங்கள், பி போர்டு மட்டும் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா? பி போர்டு மட்டும் நோட் பண்ணுங்கள். அதாவது 0லேருந்து 4க்குள்ளே தான் நமக்கு பி போர்டில் வந்துட்டு இருக்குங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 3 1 0 1 3 4 2, ஓகேங்களா? இந்த 0 to 4 இன்றைக்கி வேணால் ஒரு 5 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த சின்ன நம்பராக யூஸ் பண்ணுறதுனால 0 to 4 அப்படிங்கிறத அவன் எடுத்துருக்கான், ஓகேங்களா? இப்போ இங்கே 0லேருந்து என்னென்ன நம்பர்லாம் அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத உங்களுக்கு நோட் பண்ணுறேன், ஓகேவா? 2 அப்படின்னு அடிச்சிருக்கான், 3 அப்படின்னு அடிச்சிருக்கான், சரியா? 2 3, அடுத்து 1 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்கான், திருப்பி 0 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்கான், திருப்பி 1 அப்படிங்கிற அடிச்சிருக்கான், ஓகேவா? 1க்கு 1 அடிச்சிருக்கான், திருப்பி ஒரு 3 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்கான், திருப்பி 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருக்கான், திருப்பி 2 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருக்கான், ஓகேங்களா? அப்போது பிஓவில் ரிப்பீட் இந்த 3 நம்பர் ரிப்பீட்டே அடித்து முடிச்சிட்டேன், ஓகேவா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த 0 4 அப்படிங்கிற நம்பரு இன்றைக்கி ஏதோ ஒரு நம்பர் உள்ளே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன வரும், அப்படி வந்தால் என்ன வரலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், ஓகேவா? அப்போ பி போர்டில் 0 இல்லை 4 அப்படின்னு வர்றதுக்கு நல்ல ஒரு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இனி இதை வச்சு எப்படி பேர் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் பேர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு 2 பாருங்கள். பி போர்டு 2ன்னு அடிக்கும்போது 28 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருந்தான். அதுக்கு 20 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரு கம்ப்ளீட் பண்ணிட்டான், ஓகேங்களா? 28 அப்படிங்கிறதுக்கு ஒரு 20 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டான். அடுத்து 30 அப்படிங்கிற ஒரு நம்பரை 35 அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டான், ஓகேவா? 35 நான் நமக்கு தனியாக எழுதி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? அடுத்து 12 அப்படிங்கிற ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். அதுக்கு 15 அப்படிங்கிற ஒரு நம்பரு கொண்டு வந்துட்டான், ஓகேவா? இன்னும் பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு ஒரு 05 இருக்குது, இங்கே 42 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? இதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். எழுதினோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எழுதுனா என்ன வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 28 அப்படின்னு அடிக்கும்போது, ஒரே ஒரு நிமிஷம், 28 அப்படின்னு அடிக்கும்போது அதுக்கு ஒரு 20 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், ஓகேவா? அடுத்து 30 அப்படிங்கிறதுக்கு 35, 30க்கு ஒரு 35, ஓகேவா? 30க்கு ஒரு 35 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அடுத்தது 12 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது, 12 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது இங்கே ஒரு 15 அப்படின்னு சொல்லி அடிக்கிறான், ஓகேவா? இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது 05 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, 05 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, இன்னொன்று 42 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது, ஓகேவா? இப்போது நமக்கு ஆல்ரெடி பி போர்டில் 0 4 வரணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த 0 4 அப்படிங்கிறது பேலன்ஸில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28, அதாவது 2 வச்சு ஒரு கேம் ஆடும்போது அதுக்கு 20 0 இல்லை 5 அப்படிங்கிற மாதிரி பவரில் இறக்கிட்டுருக்கான். இங்கே 30ன்னு அவன் அடித்தான், 30க்கு ஒரு 35 அப்படின்னு அடிச்சிட்டான், இந்த 12க்கு ஒரு 15 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், ஓகேவா? இந்த 05க்கு அவன் ஒன்று எப்படி அடிக்கணும்னா, நமக்கு ஆல்ரெடி பி போல் 0 தான் வரணும்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது இந்த 0க்கு இங்கே இந்த 5 பவர் பண்ணி பவரில் ஒரு 00 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். இந்த 42க்கு ஒன்று 40ன்னு அடிக்கணும், இல்லை 45 அப்படின்னு சொல்லி அடிக்கணும், ஓகேவா? இந்த 3 நம்பரில் இன்றைக்கி ஏதோ ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேங்களா? புரியுதான் பாருங்கள். 2 வச்சு 28ன்னு பிசி ஒன்று அடித்தான், இருங்க.
ஒரே நிமிஷம். 2 வச்சு 28ன்னு சொல்லி ஒரு பிசி, அந்த 28க்கு ஒரு 20ன்னு ஒரு பிசி, ஓகேவா. 30ன்னு ஒரு பிசி, அதுக்கு சி போர்டு பவர் பண்ணி 35ன்னு ஒரு பிசி. இங்கே சி எல்லாமே பார்த்தீங்கன்னா 0, 5 தான் வந்துட்டுருக்கு, பார்த்துட்டே இருங்க. அதுக்கு அந்த 3 வச்சு அடிக்கும் போதெல்லாம் 3 வச்சுன்னா, அதாவது அந்தந்த நம்பர் 2க்கு 2ன்னு வைக்கும்போது 3க்கு 3 வைக்கும்போது எல்லாமே அந்த 0, 5 பேஸ் பண்ணி தான் வருது. அதனால தான் நான் அதை கொடுத்துட்ருக்கேன். இப்போ இங்கே எப்படி 0 வச்சு இங்கே 5ன்னு அடித்தானோ அதே மாதிரி இங்கே 5ன்னு வச்சு இங்கே ஒரு 0ன்னு அடித்தா 00 வரும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய கெஸ்ஸிங்க. இங்கே 12 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 12க்கு ஒரு 15 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இனி இந்த 05க்கு ஒரு 00 அடிக்கணும். இந்த 42க்கு ஒரு 40 இல்லை அப்படின்னா 45 அப்படின்னு சொல்லி அடிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் பி போர்டில் 04 தான் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த 3 நம்பரை பிசியில் நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. பிசி மட்டும் இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டு இதில் என்ன வருது அப்படிங்கிறத இனி அடுத்ததில் பார்க்கலாம், ஓகேங்களா. பிசி இது தான் வருது 00, 40, 45, ஓகேவா. ஓகே ஓகே இப்போ நான் அதையும் எழுதுகிறேன். என் ஃபுல் நம்பர் நம்ம எடுத்து எழுதலாம், ஓகேவா. 828, ஓகேவா. 828 ஃபஸ்ட் ரிசல்ட்டு. அந்த 28க்கு தான் ஒரு 20ன்னு அடித்தான். அந்த 20 எப்படி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு என்ன அடிச்சிருந்தா 320ன்னு அடிச்சிருக்கான், ஓகேவா. 320, ஓகேவா. இந்த 28க்கு ஒரு 20ன்னு நம்ம பார்த்தோம் பிசிக்கு. அப்போ அது 320ன்னு வாங்கி அடிச்சிருக்கான். அடுத்தது 430 அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது பி போர்டு 3க்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 30க்கு ஒரு 35 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். அது என்ன 35னா 735, ஓகேவா. அடுத்தது 012 அப்படின்னு சொல்லி அடித்ததுக்கு பிசி 12க்கு ஒரு 15 அடித்தான். அது 215 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். அடுத்தது 505 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு. ஒரே நிமிஷம். 505 அப்படின்னு அடிச்சிருக்கான். அதுக்கு அந்த 05க்கு நமக்கு ஒன்று வரணும். அடுத்து 442, ஓகேவா. 442 இதுக்கும் வரணும், ஓகேவா. இப்போ இங்கே பார்த்தோம்னா எப்படி ஆடிருக்கான்னு பாருங்கள். அதாவது 828க்கு பிசிக்கு நம்ம பி போர்டு தனியாக பாட்டோம், சி போர்டும் தனியாக பாட்டோம். இப்போ ஏ போர்டுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஏ போர்டுமே பாருங்கள். இங்கே ஏ போர்டு 8 அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 3 அப்படிங்கிறத நமக்கு இந்த மாதத்தை கேமில் ஆடிட்டான். இப்போது இந்த 4 அப்படிங்கிறது பேலன்ஸில் இருக்குது. அடுத்து இந்த 0க்கு இங்கே ஒரு 5 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான், ஓகேவா. இங்கே 7 அப்படின்னு அடித்ததுக்கு இங்கே 2 அப்படின்னு சொல்லி ஆடிட்டான். இந்த பேலன்ஸில் இந்த 2 4 இருக்குது. 2 4க்கு ஒரு 29 அப்படிங்கிற நம்பரு நம்மளுக்கு வரணும். இன்றைக்கி ஒரு 9 அப்படிங்கிற நம்பரு ஏ போர்டில் இறங்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பரு நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு நம்பர்னால் ஏ போர்டில் 9 தான். அப்படி ஏ போர்டில் 9 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 900 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா 940 அப்படிங்கிற நம்பரு, இல்லையா 945, ஓகேவா. இந்த 3 நம்பர்லேருந்து நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வரலாட்டியும் இந்த மாதத்துக்குள்ளே இதில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே வருமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது, ஓகேவா. நான் பாருங்கள், கெஸ்ஸிங் நல்லா இருக்காமல் பாருங்கள். கெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சுன்னா உங்களோட லைக் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிச்சுக்கோங்க, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங். இன்றைக்கான கெஸ்ஸிங் இது தான். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணிவிட்டு விட்டுருங்க, ஓகேவா. அதே மாதிரி நம்மளோட பைனரி கிளாஸ் வந்து நமக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி 3வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்லாம் பழைய வீடியோஸில் இருக்கும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதனால் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சில வீடியோவில் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் வேணால் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.